ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தாங்க இருக்கோம். சண்டிகரில் ஒரு சிட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே இருக்கோங்க. கொஞ்சம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவுட்டரில். ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் ரூம் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் இங்கே வந்துவிட்டோம். வாங்க கைஸ், இன்றைக்கி என்ன பிளான் என்னங்கிறது நான் போக சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சண்டிகரில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டிராஃபிக் லைட்டாக மாட்டிட்டோம். ஓப்பன் ஆயிடுச்சு. சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டுங்க. பஞ்சாபில் தான் இருக்கும். இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செம்ம, எப்படி சொல்கிறதுனா, இங்கே கொஞ்சம் இந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள மரத்தோட தான். மித்தபடி அந்த பிளாஸ்டிக் குப்பை அது இதுன்னு எதுவுமே பார்க்க முடியாது. இடமும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தா அந்த இடம்லாம் பிரித்து வச்சுருக்கிறது சூப்பராக இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ரவுண்டானா இருக்குல்ல, அந்த ரவுண்டானா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அப்படியே அது கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போதே நல்லா இருந்தது. ஏரியாவும் கொஞ்சம் அளவுக்கு சூப்பராக இருக்குது. என்னென்னா நம்ம 2 பிளான் வச்சுருந்தோம். சண்டிகர் போய் சண்டிகர்லேருந்து மணாலி போகலாங்கிறது தான். ஆக்சுவலாக சண்டிகர்லேருந்து மணாலி அப்படி தான் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் மணாலியில் ரூட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்காமாங்க. நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது இல்லாமல் இங்கே கூகுளில் பார்த்தோம், கூகுள் மேப்பில் பார்த்தோம், அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் காட்டுது. கூகுள்லேயே செக் பண்ணி பார்த்ததால் ரோடு வந்து க்ளோஸில் தான் இருக்குது. வேணால் நீங்கள் போனீங்கன்னா வேணால் ரோடு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குன்னா ஸ்டே பண்ணி அந்த மாதிரி வேணால் போகலாம். வேணால் ஹெவி ஸ்னோ அதுதான் இருக்கும். அப்புறம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்சிக்கா அந்த மாதிரி முதல்ல வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ரூட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சண்டிகர் போயிட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லே வந்து ஓப்பனில் தான் இருக்கோம். இங்கே செக் பண்ண லோக்கலில் இங்கே செக் பண்ணி இங்கே கேட்டதுக்கு லே ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா சண்டிகர்லேருந்துட்டு ஜம்மு போகிறோம். ஜம்மு இன்றைக்கி மேக்ஸிமம் ஜம்மு தான் ஸ்டே எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜம்முவை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 350-60 கிலோமீட்டர் என்னமோ வருதுன்னு வைங்களேன். நடுவில் ஸ்டே எடுத்துக்கலாம், லாங் ட்ரைவ் எடுக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கு. வாங்க அப்படி நான் போக லாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணுவாங்க. சும்மா இல்லை நம்ம ஊர் மாதிரி இந்த கூர்க்கலை வர்றது அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளும் ஆக்சுவலாக ரைட் எடுக்கணும். அப்படியே காரணம் கூட ரைட் எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறதுக்கு இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே சிசிடிவி இருக்குது. நீங்கள் நான் ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரூம் எடுத்துகிட்டு சரி சாப்பிட்ற ஹோட்டலில் எங்கே வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வெளியே போகும்போது சொன்னாங்க ஹோட்டல்காரங்க ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது, அப்புறம் நீங்கள் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை இங்கே வரையும் வந்து கேட்பாங்க, அப்புறம் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை சாப்பிடுவங்க தான் போகணும், இல்லை வேணாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஸ்டே பண்ணிட்டீங்க. அது நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு 10 மணிக்கு டைம் ஆகிடுச்சு. அன்டைம் இங்கே பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் அன்டைம் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டே பண்ணிக்க, காலையில் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி, பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு 2-3 கடை இருந்துச்சு. அப்படியே அங்கேயே போய்ட்டு சாப்பிட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சுங்க. சரி, அதனால் வேணால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு இன்கேஸ் ஒரு இதுனாலும் அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடுக்குன்றது நம்மளை விட்டுருவோங்கிறதுக்காக நம்மளும் அந்த ரிஸ்க் எடுக்கல. அதுவாகவே நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு வைங்களேன். அதனால் நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இங்கேயே லோக்கலில் சாப்பிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக கைஸ், நம்ம இங்கே மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல கூகுள் மேப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். அது நம்பர்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டார்ஸ் மேலே அந்த நம்ம ஊருக்கு வந்து இந்த வீதி, இந்த சந்துக்கு ஒரு வீதி 1 2 இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல, அதை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பரில் வச்சுருக்காங்க. எப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு இந்த வீதி போகிறோம், இந்த எத்தனை டோர் நம்பர்லேருந்து சொல்லுவோம்ல, அதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க செக்டார்ஸை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இத்தனை 59 செக்டார் அப்படின்னா அவங்க 59ங்கிறது ஒரு சந்து, அந்த சந்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி கணக்கு இங்கே. பரவாயில்லைங்க, இடம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மாதிரி க்ளீனாக வச்சுருக்காங்க. க்ளீனானா அந்த எப்படி சொல்கிறேன், அந்த ரூல்ஸு அதுக்கப்புறமேட்டு பீப்புள்ஸ் நடந்துக்குது, அதெல்லாம் நம்ம ரூல்ஸ் எத்தனை வேணால் வைக்கலாம். ஆனால் பீப்புள்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. இங்கே அது வந்து பக்கத்தில் தான் டெல்லி இருக்குது. அவங்களுக்கு இவங்க எவ்வளோ மேலுங்க. சூப்பர். வாங்க, நமக்கு இன்னும் பைபஸ் டச் பண்ண கொஞ்சம் தூரம் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ரைடு வந்து ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். வாங்க போகலாம்.
அது இல்லாமல் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிற வரையும் டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நிற்கிது ஒரு நிமிஷம் நிற்கிறோம், அப்புறமேட்டு கிளப்பி விட்ருவாங்க, அப்படி பூந்தடிச்சு கிளம்பிடுறது தான். அது நல்லா இருக்குன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மரம், எல்லா ரோட்லேயும் மரம் வச்சுருக்காங்க. மரத்துக்கு தான் ஒரு மரம் கூட இல்லை. எப்படி சொல்கிற அந்த வேண்டாம் கட் பண்ணி பாதியில் போட்டுடலாம் வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லா மரமும் அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி இந்த மரத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் 30 வருஷம்னா அதை பாதுகாத்து அதை விடுறதுக்கு ஒரு இது வேணும்ல. நடுவில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் 2-3 மரத்தை காணும். ஒரு வேளை இந்த கடைகள்லாம் இருக்கிறனால எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்பவும் மரம் வச்சுருக்காங்க. ஆனால் பைபாஸ் டச் பண்ணிட்டோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. வாங்க அப்படி போக விளாக் பண்ணி வந்துட்டேன்னு. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வெளியே பார்த்து வரலாம். ஆனால் ப்ராப்பர்லி ஒரு பஞ்சாப் ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேங்க. நேற்று நைட்டே அப்படி தான் ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலாக பார்த்து உட்காரலாம், அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் நம்ம அன்டைமில் வந்ததுனால முடியல. நம்ம போகும்போது போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம். ஹை கைஸ், நம்ம பைபாஸ் டச் பண்ணிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் தூரம் ஏறி ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு வைங்களேன் பைபாஸில். கைஸ் நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன பிளான் வச்சுருந்தோம்னா ஜம்முக்கு தான் என் பிளானு. ஏன்னா ஏன்னு ஒன்று வச்சுங்க, நம்ம ஸ்ரீநகர் வரையும் தான் போகலான்னு நேற்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சண்டிகர்லேருந்து ஒரு 560 கிலோமீட்டர் என்னமோ வருதுன்னு வைங்களேன். 560 கிலோமீட்டர் நமக்கு வந்து ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 ஹவர்ஸ் ஆகும். அதனால் நம்ம இப்போ நேற்று நைட்டே கொஞ்சம் இங்கே வெதர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒன்றும் பெருசாக குளிர் இல்லை. இப்போ அந்த சைட் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம குளிர் அதிகமாக எடுத்துரும். அதனால் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணாவே பார்த்திங்கன்னா 11 ஹவர்ஸ்னும் போது நம்ம நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் அங்கே ஸ்ரீநகர் போவோம். அப்போ போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சரி அதனால தான் ஜம்முலேயே இன்றைக்கி ஸ்டே எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு பிளானு. இல்லை இன்றைக்கி வெதர் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்ரீநகரே போகலாங்க. வாங்க போகலாம். இந்த வண்டி பார்த்திங்களா, ஸ்ப்ளெண்டரு எப்படி ஆல்ட்ரு சூப்பராக இருக்குல்ல. சாக்கப் ஸ்டேர்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கேப் வருது, ஹேண்ட்பேரு சூப்பராக இருக்குது வண்டி. வாங்க அப்படியே நம்ம ஜூஸ் கடை தான். ஆக்சுவலாக இது வந்து ஜூஸ் கடை தான். வாங்க ஜூஸை போட்டு வருவோம். ஜூஸாக பழங்கள்லாம் சாப்பிட்லாம். நம்ம இந்த கடையில் தான் ஜூஸ் குடித்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஜூஸ் கடைன்னு இல்லை, பர்டிகுலர் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க. சிக்கன் ஷாப் வச்சுருக்காரு. இருங்க வயசை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த ரோடு தான் எனக்கு எடுக்கணும். வாங்க. ஹரி ப்ரோ ஏறதுக்கு திரும்பிட்டார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே மக்கள்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஒரு ஆள் சேனல் பார்த்துட்டு கீப் இட் அப் சூப்பராக பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த கடைக்காரர் பிரதர் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஜூஸ் 3 ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாரு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் இது என்ன கேள்வி அது என்ன கேள்வி, நம்மளாம் நோட்டு கேள்வி கேட்காம இருக்க மாட்டோம். இல்லை அது இது எல்லாம் பண்ணுறது மனுஷன் பொறுமையாக பதில் சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஷாப்பு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு கடை போடுறாங்க. நைட்டு கடைனா நம்ம ஊரில் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும்ல அது போடுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ஜூஸு அப்படியே ஒவ்வொரு கடைனா அந்த கடையை வச்சு 4-5 ஒர்க் பண்ணிடணும். அது எது கிளிக் ஆகுதோ அதை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் கைஸ். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழம் சாப்பிட்டோம். பழம் வந்து பார்த்திங்கன்னா 4 பழம் வந்து 20 ரூபா. 4 பழம் 20 ரூபா. ஒரு பப்பாயா ஜூஸுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு இருந்தது அந்த ஜூஸு. அப்படி குடிக்கிறதுக்குள்ளே வயிறே ஃபுல்லாகிடுச்சிங்க. அது குடிச்சு 3 பழம் மொத்தம் 4 பழம் வாங்கினேன். ஹரிப்ரோ 1 சாப்பிட்டாரு, நான் 2 சாப்பிட்டேன். 1 பழம் இருக்குது, அவ்வளோதான். வயிறு இதுக்கே குப்புன்னு ஆயிடுச்சுங்க. இன்னுமே நம்ம கொஞ்சம் எப்படின்னா இந்த வெயிலில் ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த அவர்கிட்ட கேட்டேன், நோண்டிகளெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல, இந்த பப்பாளி வந்து எதுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒன்று குடித்தோம்னா ஒரு மாதிரி எப்படி சொல்லணும் அவ்வளோ கிளியர் ஆகிடுமா ஏதோ ஒரு இருந்ததுன்னா கூட.
சூப்பர். நீங்களே யாராவது பார்த்துட்டு இருந்தவங்க பார்க்குறீங்க, ஏதாவது ஜூஸ் கடை இது போனால் ஜூஸ்க்கு இது குடிக்கணும்னா பப்பாயா இருந்துச்சுன்னா பப்பாயா ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு நாள் 2 நாள் இல்லை வீக்லி 2 டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நானும் முடிவு பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு மாதிரி ஒரு இனிமேல் நெக்ஸ்ட் டைம் பப்பாயை பார்த்தோன்னா ஜூஸ் அப்படின்றது அது நல்லா ஃபுல்லாக பெரிய டம்ளருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 60 rupees தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம். எப்படின்னா ஆப்பிளும் பைனாப்பிளும் போட்ட மாதிரி. அது ஜூஸ் ஒரு மாதிரி புளிச்ச வாடையாக இருந்தது. அவர் ஹரிப்ரோக்கும் பிடிக்கல, எனக்கு அந்த டேஸ்ட் ஒன்று பெருசாக பிடிக்கல. அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது எங்களுக்காக அப்படியே டப்புன்னு குடிச்சிட்டேன். ஆனால் இது கடைசியாக கொடுத்த எண்டு ஃபினிஷிங் பயங்கரங்க. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். வெறும் பப்பாளி, அது ஒரு பப்பாளி 2 எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டு சர்க்கரையை போட்டார், ஐஸை போட்டார். அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிருப்பார். 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருப்பாருன்னு வச்சுங்களேன். ஊற்றுறாங்க, ஒரு அடி நல்லா அப்படியே மாவு மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த அது அப்படி நசுங்கன்னா மாவு மாதிரி தான் இருக்கும். அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டம்ளரில் ஊற்றி கொடுத்தாரு, கப்புன்னு ஒரு சாத்தியாச்சு. வாங்க, நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு மேப் போட்டிருக்குது எங்கன்னா ஸ்ரீநகருக்கு தான் போட்டிருக்கோம். ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே இருந்தே பார்த்திங்கன்னா 552 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீநகர் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சு, குளிர் வெதர் அதிகமாக இருக்குது, குளிர் அடிக்குது. அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் அது கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேராக தான் இருக்கும். ஆனால் மென்டலி ப்ரிப்பேராக இருக்கும், ஃபிசிக்கலி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி ஓரளவுக்கு தயாராக தான் இருக்கோன்னு வைங்களேன். வாங்க, நாங்களும் 2-3 பேர்கிட்டலாம் கேட்டு விசாரித்தோம். இப்போ இங்கே ஜூஸ் கடையில் கூட கேட்டோம், ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா இவங்களுக்கு பக்கம் தானே. உதாரணத்துக்கு நமக்கு 500 கிலோமீட்டர்னால் அவங்களுக்கு மெட்ராஸில் இப்போ நம்ம இதுக்கு கணக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு மெட்ராஸில் என்ன நடக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம், நம்மளோட பெஸ்ட் இன்றைக்கி நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியலன்னா ஓகே, நம்ம இன்கேஸ் ஒரு இவ்வளோ தூரம் நம்ம பிளான் பண்ணி வந்தது இதுக்காக தான், இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. வாங்க போயிட்டு நம்ம சிறப்பாக பண்ணிட்டு வருவோம். அது இல்லைங்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இல்லைனாலும் ஏற்றுக்கக்கூடிய மனசும் இருக்குது. ஆனால் நமக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, நமக்குன்னு ஒரு கடவுள் சின்னதாக ஒரு இது கொடுக்கும்போது போயிடுவார். வாங்க பார்த்துக்கலாம். ஃபியூயல் போட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் 400 கிலோமீட்டர் மாதிரி சாலிடாக ஓடும். வந்து ஆக்சுவலாக ரூம்லேருந்து எடுக்கும்போது 490 கிடச்சி, இங்கே வந்து ரெண்டு இடத்துல ஆஃப் பண்ணி நிறுத்தி எடுத்ததுனால 400 தான் சொல்லுது. பார்க்கலாம், அது நிறுத்தாமல் லெவல் ஸ்பீடில் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 450 எடுத்துடலாம். அது 400 காட்டினாலும் 450 எடுத்துடலாம். இதே இப்போ முறுக்கி பிடிச்சி 180 நம்ம வண்டி போகாது. 100+ மேலே திரிகிட்டே போனோம்னா தான் அது உறிஞ்சிருவா. இவங்களோட பைக்கு ஆல்ட்ரேஷன் தான், அதுக்கு நான் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா எல்லா பைக்குமே ஸ்ப்ளெண்டர் தான் நார்மலாக. அது ஹேண்ட்பேரை கீழே இறக்கி வச்சு ஏதோ சைக்கிள் போல், அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அதில் இருக்க மாட்டிருக்கு. நானும் 2-3 வண்டி பார்த்தேன் ஸ்ப்ளெண்டரு. புது வண்டி வாங்கியிருக்காங்க, புது வண்டியே ஆல்ட்ரு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்பேர்னால கீழே இப்படி இறக்கி கீழே வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி. அதே மாதிரி அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அலாய் வீல் தான் பைக்லேயே வருது. அது இல்லாமல் இவங்க ஒரு அலாய் வீல் எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறாங்க, எஸ் மாதிரி ஒன்று வருது, அது ஒரு அலாய் வீல். இப்போ டயர் பெருசு பண்ணி போட்டிருக்காங்க, சாக்கப் ஹைஸ் பெருசு பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தா அது ஸ்ப்ளெண்டர் மாதிரியே இல்லை, அது ஒரு சேஃபில் சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக இருக்க வண்டி கூட இந்த வண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அவங்க ஜூஸ் கடையில் ஒரு வண்டி பார்த்து இப்போ ஒரு ப்ரோ ஒருத்தர் காசு ஆனார், பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இவங்க மாமூலாகவே எல்லா வண்டிக்குமே ஹேண்ட்பேர் அப்படியே கீழே வைக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கம்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்குன்னு மாட்டிருக்கு. குட். வாங்க. அது இல்லாமல் கைஸ், இவங்க பார்த்தீங்கன்னா கார்லாம் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. கார் ஆல்ட்ரு பண்ணுறது வேறு மாதிரி. அந்த பொலிரோ, ஸ்கார்பியோ எல்லாத்துக்கும் டயர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரோ, அந்த ப்ரோ தான் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே வண்டி ஒரு மாதிரி செம்மையாக பண்ணி வச்சுக்கிறாரு. அது அவங்களுக்கு இப்படி எப்படி சொல்கிறது, கீழே இருக்குது அது ஹேண்ட்பேர். நமக்கு ஒன்றுமா ஓட்டி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா பொலிரோக்கு எல்லாத்துக்குமே டயர் கொஞ்சம் அந்த வெளியே வந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரு பண்ணுவாங்களே, அது போட்டு அலாய் வீல் நல்லா பயங்கரமாக போட்டு எல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாம் ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்ப்போம், நம்ம வேணால் ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று வண்டிக்கு இதை ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ட்ரைவ் வேணால் பண்ணி பார்க்கலாம், ட்ரை கண்டிப்பாக பண்ணுவோன்னு தெரில. ஒரு மாதிரி இந்த மாதிரி வண்டி வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுலேயே ஃபஸ்ட்டு டோல் பஞ்சாபில். வாங்க கிராஸ் பண்ணிட்டு வருவோம். எங்கடா வச்சுருக்கீங்க?
கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது கூகுள் மேப்லேயே காட்டுச்சு இந்த 1.2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு யூ-டர்ன் இருக்குன்ட்டு. ஆனால் டூ வீலருக்கு தனியாக ரோடே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எப்பயுமே சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ரோடே இருக்குது டூ வீலருக்கு. அந்த இதில் கம்பல்சரி கார் தான் நமக்கு. வாங்க, நமக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க டூ வீலர் போகிறதுக்கு. நல்லா தான் இருக்குது. வாங்க, ஹரி ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டார், அவரையும் பிடிச்சிட்டு அப்படியே நான் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னொரு நமக்கு என்ன ஒரு ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா 510 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஒரு அழுத்தி நம்ம போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் ஆஃப் ரோடெலாம் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ போய் நம்ம அங்கே உருட்டிக்கலாம், ஒரு ஐடியா. வாங்க, நாங்கள் போய் பக்கத்தில் போயிட்டு லாங் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம 2வது டோல் இந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி வாங்க கிராஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். கைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் போகிறதா ஒரு கேள்விப்பட்டேன். வாங்க, ஹரி ப்ரோ நின்னாரான்னு தெரியலையே. வந்துட்டார். ஓகே. ஆக்சுவலாக கைஸ் இங்கே பைக்கர்ஸ் இருக்காங்க, சூப்பர். நானும் வந்துட்டேன் ப்ரோ. வாங்க, நடுவில் ஏதாவது அடுத்த டீ கடையில் இது நிறுத்தினா பேசலாம். கைஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 100cc பைக்கர்ஸ். அது ஒரு கோல் வச்சுருப்பாங்களே, நான் அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வண்டிக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, பைக்கர்ஸ்னாலும் வண்டிக்காரங்க தான், ஒன்று தான். செம்ம ஃபன்னாக இருக்காங்க எல்லாம். ப்ராப்பராக ரைடிங் கேஸ்லாம் இப்போ வியர் பண்ணிட்டு, பைக் மட்டும் சின்ன வண்டி. வரட்டும், நம்ம போகிற இல்லை எங்கேயோ பார்த்து மீட் பண்ணலாம். அதேமாதிரியே ட்ரை பண்ணுறாங்களா என்னென்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. பேசிக்கிட்டே பார்த்தீங்களா ஹரிப்ரோவே தாண்டிட்டோம். ஹரிப்ரோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பங்கில் தான் இருக்கும். சின்னதாக ஒரு வாட்டர் பிரேக்கு, கொஞ்சம் வண்டி நனலில் போடலாம் அப்படிங்கிறது தான் வண்டி நம்ம போட்டாச்சு. வாங்க, அப்படியே போகும்போது இன்னும் குட்டியாக ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். கைஸ் நமக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ரீநகர் போகிறதுக்கு வந்து ஒரு 452 கிலோமீட்டர் மூலமாக இருக்குது. இந்த ரோடே ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நமக்கு நடுவில் ஒரு சின்ன சட்டசிக்கல் ஆகிப்போச்சு. என்னென்னா கேம் வந்து சரிங்க காட்டுறேன். நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாட்டுவோம். இதோட மாட்டுறதுல இந்த பக்கம் ஒரு பின்ன லாக்கு வந்திருக்கும், இந்த பக்கம் ஒரு லாக்கு இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட இந்த பக்கம் லாக்கு உடஞ்சி போச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதனால சரி நடுவில் பார்த்தேன், கேமரா லைட்டாக மேலே தூக்கிட்டு வேறு இருந்துச்சு. சரிங்க, கீழே வந்துருமா என்னென்னு பண்ணுறதுன்னா எடுத்து உள்ளே வச்சுட்டேன். வாங்க, நம்ம எப்படி இப்போ இந்த ரைட் கம்ப்ளீட் பண்ண போகிறதுல நம்ம குட்டியாக பிரச்சனையாக வருது. பரவாயில்ல, என்னன்னாலும் சரி நீ போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். வாங்க போகலாம். இன்னொரு ஸ்ரீநகருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 451 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. அடிச்சு நொறுக்கிட்டு வரலாம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம், கம்ப்ளீட் பண்ணாமல் வரதில்லை இந்த ரைடை. ஓகே, பாய். அப்படியே போக லாக கண்டினியூ பண்ணிட்டு வரேன். மேக்ஸிமம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கல்ட்ரு டைப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இல்லாதனால இதை ஆடக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெவிக்விக் வாங்கி உள்ளே வச்சு ஒட்டி விட்டுலாமான்னு தோணுது. ஆக்சுவலாக ஒட்டிட்டால் நம்ம திருப்பி கழட்டுறதுக்குலாம் முடியாது. ஆக்சுவலாக இதுவுமே பார்த்திங்கன்னா ஒட்டி தான் இருக்குது, இதுவும் வராது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஹெல்மெட்டு இது எடுத்துகிட்டா இந்த இது அப்படியே ஃபிக்ஸட் ஆகி போயிடும். அதுக்கு தான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவும் முடியலை, கடைசி கட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிடுவேன். ஓகே கைஸ், வாங்க நான் போக அப்படியே வ்ளாக் கன்டினியூ பண்ணிட்டுறேன். பை. என்ன பண்ணுறதுங்க, என்னென்னமோ நடக்குது, என்னென்ன சமாளிக்க முடியல. சரி, அதோட போக்கில் விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். வாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். ஆக்சுவலாக கைஸ் நம்ம இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி, சர்வீஸ் ரோடு ஆக்சுவலாக அங்கே இருக்குது. நம்ம இந்த ரோட்டில் கீழே இறங்கி ஒரு 450 மீட்டர் ரைட் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இந்த இருக்கும்ல மேப்பில் பாருங்களேன், அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜய். என்னடா என் பேர் சொல்லும் போது சின்ன வருவியா, அஜய் நகர் ரோடு. அந்த ஊர் பேர் பார்த்தீங்களா எப்படி செமையாக நம்ம பேர்லேயே வச்சுருக்காங்க. அதேமா இங்கே அஜய்ங்கிற இடத்துல ஆள் பெரிய ஆளாக இருந்திருப்பாராட்டிருக்கு.
ஓகே, ஆக்சுவலாக கைஸ் இந்த இடத்துல டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. சரி, இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது கைஸ், நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து போவோம். இதெல்லாம் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது கைஸ். நான் சொன்னேன்ல வண்டிக்கு ஆல்ட்ரெலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டி போகிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது டயர் வண்டி பாடியோடு லைட்டாக ஒரு 4 இன்ச்சில் வெளியே நிற்க மாதிரி அது ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பொம்மை காரு அடாடாடா கைஸ். ஆக்சுவலாக நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 407 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீநகர் போகிறதுக்கு. வாங்க அடிச்சு நொறுக்கிட்டு வரலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு கடை இருக்குங்க, நிறுத்தலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக கடையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹரிப்ரோ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரில. ரெடியாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை பார்க்கிங் இல்லாதனால மனுஷன் யோசிச்சு இருந்துருப்பாரு. அந்த பொம்மை பார்த்தீங்களா, வா 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 பக்கம் வா ஃபுல்லாக வாடாடே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. வாங்க போயிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம். அதெல்லாம் ஜூஸ் குடிச்சது ஃபுல்லாக தான் இருந்தது. அது ஜூஸ் எங்கே போணுச்சுன்னு தெரில, உடம்பு திடீர்னு பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலி இத்தனை டிஷ் இருக்காமா? இத்தனை டிஷ் இருக்குது. இவர் தான் கடைக்கு ஓனராட்டிருக்கு. ஃப்ளாக்லாம் வச்சுருக்காருங்க. அப்போ இவர் கடையில் தான் சாப்பிட்றோம். மனுஷன் தேசப்பற்று உள்ளவராட்டிருக்கு. இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம், இந்த கடையில் தான் சாப்பிட்றோம். ஆனால் என்ன டிஷ்ஷு சாப்பிட்லாம்? இது தாங்க கன்ஃபார்ம். இதுக்கு சைடிஷ் ஏதோ ஒன்று பார்த்து வாங்கணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இந்த ஹெய்தாப்பிள் இருக்குல்ல, இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி இவர் தான் ஓனர். நான் தேசப்பற்று இதெல்லாம் சொன்னேன்ல இங்கே சாப்பிட்லான்ட்டு, ஆனால் செம ஸ்கேமுங்க. நிஜமாங்க, எனக்குலாம் ஏண்டாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி சொல்லுவாங்க, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் என்னென்ன இருக்குது ஏதுன்னு எல்லாம் கேட்டுருவேன். கேட்கும் போது ஃபஸ்ட்டு சப்பாத்தி கேட்டேன், 15 ரூபான்னாங்க. அதனால தான் சரின்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வாங்கும்போது ஒரு சப்பாத்தி 20 ரூபா. அது இல்லாமல் வெறும் ஆனியன் தாங்க கேட்டோம். ஆனியன் கேட்டதுக்கு அவங்க ஒரு சேலட் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அது வந்து பிளேட்டு 80 ரூபாயாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டாம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தால் ஒன்று கேட்டோம். அது வந்து தால் கேட்டதுக்கு அவங்க ஏதோ பச்சைப்பயிறு குழம்பு மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பருப்பு குழம்பு தான் கேட்டோம், அதையும் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. சரி கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். அதுவும் நாங்கள் ஒன்று தான் கேட்டோம், அது வந்து 2ஆக கொண்டு வந்து கொடுத்துட்டு சரியான போங்குங்க. பில்லு போடும்போது அப்படியே டபுள் தான் எல்லாமே. நானும் சரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாங்கிறதுக்காக காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். இத்தனைக்கு நான் கேட்டேன் அவருக்கு, நான் சர்வ் பண்ண விட்டேன், ஏங்க இந்த மாதிரி 15 ருபீஸ் தான் சொன்னீங்க, இப்போ 20 பில்லு போடும்போது 20 கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நான் 20 தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி ரைட்டு, நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம 2-3 இடத்துல ஏமாந்துட்டேங்க. அது பரவாயில்ல, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சாப்பிட்டாச்சு, காசு கொடுத்து வந்துடலான்ட்டு காசு கொடுத்துட்டு வந்தாச்சு. வாங்க நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் மேப் எல்லாம் எனக்கு சாப்பிட்டதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அது இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கடையாக போயிருக்கலாம். அதுக்கு வெளியே நின்றுட்டு இதெல்லாம் மேட்ரெலாம் நிறையா இருந்ததா, சரி வேறு வெல்கம் போர்டு வேறு பார்த்தோமா, அந்த போர்டை பார்த்ததெல்லாம் போய் விழுந்துட்டேன். சம்பவமாக ஆயிடுச்சு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே அலாவில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் உள்ள அலாவில் யூஸ் பண்ணக்கூடாதுனே முடிவு போட்டாங்களாட்டிருக்கு. பாருங்க, வண்டியோட பாடி கொஞ்சம் லைட்டாக வெளியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் பாருங்கள். டிராக்டரில் பாருங்கள் எவ்வளோ டயர் போட்டிருக்கான். டிராக்டர் டயரே பெருசு தான், அதையும் பெருசாக போட்டிருக்கான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்படி பேசிட்டு அதை மறந்துட வேண்டியதான். நான் அவ்வளோதான் சும்மா போயிட்டு என்னென்ன கொஞ்சம் அமௌண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப பெருசுங்க. நாங்கள் ஆக்சுவலாக நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கேம் தான். ஏமாற்றிட்டானுங்க அப்புறமாங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. பரவாயில்ல. ஒருவேளை நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், இங்கே ஒரு வேளை இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு. ஒரு வேளை நமக்கு தான் தெரியலையான்னு தெரில.
ஏன்னா ரேட்டு நாங்கள் கேட்டு தானே சாப்பிட்டேன். அது வந்து அவங்க சொன்ன ரேட்டு தானே போட்டிருக்கணும். அவங்க திருப்பி நான் எக்ஸ்ட்ரா பில்லு போடுறேன்னா அது என்ன இது? சரி பரவாயில்ல, நமக்கு இதுக்கு மேலே இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு. நமக்கு முன்னாடியே ஏதோ வந்து தலைக்கு வந்து தலைப்பாக்கூட போணுச்சுங்கிற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம இதில் ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியதான். நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நம்மளை சரி பண்ணிக்கிறது தான் எவ்வளோ மேல். ஓகே அப்படி நான் போக லாக் கன்டினியூ பண்ணிட்டுறேன். இன்னொரு நமக்கு ஒரு ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் என்னமோ இருந்தது. வாங்க போயிட்டு வருவோம். அது இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தேன். தேவையில்லாத வேலை. ஹரிப்ரோ வர ஸ்லோ ஆகிட்டார். என்னென்னு பாட்டு வரேன். பல்ல ஓகே கைஸ், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து வண்டியை போட்டு ஒரு இன்டர்வல் பிரேக் ஒன்று எடுத்தேன். கைஸ் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 396 கிலோமீட்டர் இருக்குது. எங்கன்னா ஸ்ரீநகர் வரையுமே. வாங்க பார்க்கலாம் அது எப்படி வருது என்னன்னு தெரில. ஏன்னா நமக்கு டைமிங் தான் கொஞ்சம் இன்னும் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 52 நிமிஷம் காட்டுது. 8 மணி நேரம் 52 நிமிஷம் 9 மணி நேரங்க. 9 மணி நேரம் நம்ம கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா இப்போவுமே மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. எதுக்குப்பட்சம் இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணால் நம்ம ஒரு 3 ஹவர் 4 ஹவர் பண்ண முடியும். நடுவில் போய் பார்த்துட்டு ஏதோ நமக்கு ஏதோ செட் ஆகிற மாதிரி ஏதோ பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்து ஸ்டே எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். வாங்க அது எப்படி வருது என்னன்னு தெரில. நானும் இதுக்கும் இந்த கோப்ரோவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிக்விக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் எங்கேயும் கடை சிக்கலை. பார்க்கலாம், அது கடை சிக்கிச்சுன்னா அதையும் வாங்கிட்டு நான் ரூம் போயிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. எனி இன்ட்ரெஸ்டிங் விளாகில் சொல்கிறேன். வாங்க அப்படி போக விளாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேங்க. பஞ்சாபில் வந்து கைஸ் நம்ம க்ராஸ் பண்ணுறதுலே இதுதான் பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா 3வது டோல். பரவாயில்ல, இடம் விட்ருக்காங்க. போன வாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சிங்க. படாது அந்த அக்கா பாருங்க, அப்படியே செவுருக்குள்ள அந்த கல்லை ஒட்டிட்டு அப்படியே வளைஞ்சே போகிறாங்க. சரி அதுதான் சொல்லிட்டேன், படாது. வாங்க, ஒரு கார் அண்ணன் வேறு வர்றாரு. வாங்கண்ணா, நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துருக்கேன். இதான் முகூர்த்த நாளாட்டிருக்குங்க. இங்கே 2-3 கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்புக்கெலாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தான் இங்கே 4 கிழமை தெரியாதனால ஒன்றும் தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா சியாஸில் கூட அலாவில் மாற்றிருந்தாங்க. இங்கே ஒரு வேளை வண்டி வந்தோடனே இங்கே பாருங்கள் ஸ்விஃப்ட்டுக்கும் மாற்றிருக்காங்க. இங்கே ஒரு வேளை வண்டி வந்தோடனே டயரை வீலம் அலாவில் மாட்டினாதான்டா வண்டியே ஓட்டுங்கிற மாதிரி இருக்குப்பாங்களாட்டிருக்கு. வந்தோடனே மாற்றி விட்டுறாங்க. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி டீசெண்டாக. ஒரு வேளை இங்கே வந்து அது நல்ல ஒரு பிஸ்னஸாகவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லை. ஆனால் மற்றபடி நான் பார்த்திங்கன்னா நிறைய வண்டியில் பார்த்தேன். எல்லா வண்டியிலையுமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து ரயில்வே ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இப்படி நம்மளும் போட்டு நம்ம கூட ட்ரெயின் வரணுமா, வேறு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் இடமே சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி இப்போ வெயில் அடிக்குது. ஒருவேளை ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் குளிர் அடைக்க ஆரம்பிக்குமான்னு தெரில. வாங்க எப்படி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். நமக்கு பக்கத்தில் ட்ரெயின் போகுது, சூப்பராக இருக்குது. அதை நான் மறைச்சிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 362 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அடிச்சு நொறுக்கிட்டு வருவோம். ரைடு பக்காவாக போயிட்டுருக்கு. என்ன லைட்டாக ஒரு கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, லைட்டாக காற்று விசுவிசுன்னு அடிக்கிறதுனால லைட்டாக தண்ணி தாகம் மட்டும் எடுக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருவோம். ட்ரெயின் நம்மளை முடிஞ்சிருச்சுங்க. ட்ரெயினுக்கு வெற்றியை கொடுத்துட வேண்டியதான். ட்ரெயின் முந்திரிச்சுல, நியாயமாக நடந்துக்கணும் அஜய். பாய் ட்ரெயின். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி ஓட்டுறாங்க அலாய்வில்ஸ்லாம் அப்படின்னால. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு பொலிரோ ஒன்று போகுது. அதில் நல்லா தெரியும் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பொருள் இருக்காரு, கொஞ்சம் தான் போகிறாரு. நம்ம பக்கத்தில் போனால் அதை போயிடுவார். என்ன பைக்கே நம்மளை முந்துது அப்படின்ட்டு. இனோவா ஒருத்தர் ஒன்று வந்துட்டார். இல்லை MG ஹெக்டார்ஸ் ப்ளஸ் ஒருத்தர் உள்ள வந்துட்டான்.
விட்றா, நான் உன்னைய வரவில்ல, உன்னைய நான் பார்க்கவே விரும்பலை. நான் வந்து அந்த பொலிரோ தான் எக்ஸ்டென்ஸ் டயர் பண்ணியிருக்காங்கல்ல கைஸ், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவனால பிடிக்க முடியாதுட்டு இருக்கு. அழுத்த ஆனுங்க வாங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு வேறு வண்டி வந்துச்சுன்னா காட்டுறேன். கைஸ், இது ஏதோ மிலிட்ரி பேஸ்டுங்க. சூப்பரு. ஆனால் இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் வரும்போது தான் ஒரு மாதிரி அந்த வைப்பெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படி இருக்குது. வரும்போது அந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் நிறையா பார்த்தேன். அது இல்லாமல் அந்த என்ன சொல்லுவாங்க டேங்கர் நிறையா பார்த்தேன். பீரிங்கி அதெல்லாம் நிறையா பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரி வைப்பே காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ரிச்சுக்குன்னு ஆகிப்போச்சு. வாங்க, அது பார்த்திங்கன்னா அந்த பொட்டியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்கங்க. அந்த இதுக்கு போகிறதுக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க தடுப்பு வச்ச ஒரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஸ்க்ராப் பொட்டிலாம் இருக்கும்ல, அதை அடுக்கி வச்சே ஒரு மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. வாங்க, இன்னும் ஆக்சுவலாக நம்ம ஜம்மு தான் இன்றைக்கி ஸ்டே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இல்லையா காஷ்மீர் போகலாம். எப்படி 2 பிளேஸுமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். நம்ம ரெண்டையுமே விசிட் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லைங்கனால தான் எங்கேயும் ஸ்டே பண்ணுற இடத்துலையே அந்த ஊரெலாம் சுற்றி பார்க்க முடில. நம்ம லே ஓப்பன் பண்ணாங்கன்னா போய் லே பாட்டு வந்துட்டு ரிட்டன் வரும்போது கூட நம்ம ஆடி அசைஞ்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. அதனால தான் எங்கேயுமே நிறுத்தலை. எல்லா ஊரையும் கிராசிங்கில் அப்படியே டப்புன்னு தாண்டிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் பாருங்க, நம்ம பிளான் பண்ணதே ஸ்ரீநகர் தான். ஆக்சுவலாக ஸ்ரீநகர் வந்து 358 கிலோமீட்ரு 8 மணி நேரம் காட்டுதுங்க. ஆக்சுவலாக ஒரு எப்படி காமிச்சோம்னா ஒரு 8 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம். அது இல்லாமல் நம்ம 8 மணி நேரம் ரொம்ப எப்படி சொல்கிறோம், நம்மளால் அதை ரீச் பண்ண முடியாது. ரொம்ப அன்டைமில் போவோம். அது நம்ம இதுக்குள்ளேயே சண்டிகருக்குள்ளேயே வரும்போது பார்த்திங்கன்னா அன்டைம் ஆயிடுச்சு. அது டெய்லியும் தெரில, நமக்குன்னே ஏதோ ஒன்று கோளாறு ஆகிடுது. பரவாயில்ல, என்ன கோளாறுனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்றதில்ல. வாங்க போகலாம். பாய் கைஸ். ஒரு வழியாக நம்ம அங்கே பார்த்த பொலிரோ காரை இங்கே தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நடுவில் ஒரு சின்ன டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லோரும் நின்றுட்டாங்க. அப்புறம் நான் பொறுமையாக அப்போ நான் கரெக்டாக வந்து நிற்கிறேன். அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லை கைஸ், இந்த மாதிரிங்க பொலிரோ அப்படி டயர் மட்டும் எவ்வளோ பெருசு. அதெல்லாம் இது ஸ்டீல் வீலு. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா அலாய் வீல் போடுறாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து கார்ஸ்னாவே அலாய் வீல் தான். அங்கே ஒரு ஷிஃப்ட்டு நிற்கிது அலாய் வீல், இங்கே இருக்க ஒரு வண்டி அலாய் வீல். மினிமம் அலாய் வீல் இல்லாமல் வண்டியே ஓட்ட மாட்டேன்றாங்களாட்டிருக்கு. அது ஒருவேளை அவங்களுக்கு அது மேலே அலாய் வீல் மேலே கிரேஸ் அதிகமாக இருக்காட்டிருக்கு. அப்படியே சூப்பராக இருக்குது. ஆனால் வண்டி நமக்கு வந்து பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே அந்தந்த ரெடி பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்களாட்டிருக்கு. அப்படியே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பைக்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடும் ஒன்றுட்டுருக்கு. அதே மாதிரி சில பேர் பைக்குக்கே அலாய்வீல் போட்டுக்கிறாங்க. அலாய்வீல்னால் இது எப்படி சொல்கிற டைமண்ட் கட்டில் அந்த மாதிரி அதோட கிரேஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஏரியாலலாம். வாங்க, நம்ம இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா 347 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ தான் ரோடு வந்து நின்று அப்போ தான் ஓப்பன் ஆனிச்சா. சரி, நம்ம இந்த ரோடு கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கலாம்ங்கிற பிளான் பண்ணால் இப்போ தான் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. எல்லோரும் இப்போ தான் நம்ம முந்தினவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ முந்திட்டு முன்னாடி இருக்கோம். சரி, இப்போ கொஞ்ச நேரம் நிற்கலாமேன்னு ஒரு யோசனை. சரி பார்ப்போம், வாங்க. நமக்கு எது லெஃப்ட்டில் இது இடம் கிடச்சுன்னா அப்படியே நீட்டாக ஒரு சில் அவுட்காக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு போகிறோம். அதெல்லாம் உட்கார இடம் நல்லா பழுத்துருச்சுங்க. அது ஒரு மாதிரி நம்ம சீட்டு என்னமோ சரியில்லை. அது 200 கம்ஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லாங்ஸ் வரும்போது மட்டும் தான். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் வர மாதிரியும் எனக்கு ஒன்றுமே தோணலைங்க. அந்த 2000 மேலே தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக சீட்டு எரிச்சல் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க மாதிரியே தோணுது. நான் 2 நாள் பெட்ஷீட் வச்சுலாம் ஓட்டி பார்த்தேன். ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் பெட்ஷீட் வச்சு ஓட்டினேன். அது ஒரு கைண்ட் இருக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி. சரி, அதுதான் ஒரு ஜெல்லி சீட் ஒன்று பார்த்து வாங்கிடலான்னு பார்த்தா இந்த நம்ம
டெல்லிக்குள்ளே சுற்றினா அந்த ஜெல்லி சீட் மட்டும் கிடைக்கலைங்க. அதுக்கு பதிலாக அந்த ஏர் பலூன்லேயே ஒரு மாதிரி ஒரு சீட் ஒன்று சொன்னாங்க, அது இருந்தது. சரி, அது நமக்கு ரேட்டு நம்ம பட்ஜெட் வைஸில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஷீட்டே 3000 சொன்னாங்க. அது எப்படின்னா நம்ம ஏர் தான் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா க்யூப்பாக பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸை வந்து நம்ம ஏர் அடித்து, அது ஏர்னா சும்மா நம்ம வாயில் ஊதுனாவே போதுப்போமா, அது ஏர் அடித்து அப்படியே ஷீட்டில் ஃபிட்டிங்காக மாட்டி விட்டு பின்னாடி ப்ளக்கு அந்த வெல்க்ரோ அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. வெல்க்ரோவும் கொடுத்துருக்காங்க, இது அந்த ப்ளக் டைப் போல் கொடுத்துருக்காங்க. அதில் எதுலேயும் மாட்டி விட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். நம்ம பட்ஜெட் வைஸில் 3000 அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி ரைட்டு, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். சரி வாங்க நம்ம போகலாம். இடம் நல்லா இருக்குங்க. அப்படி ஒரு மாதிரி நீட்டாக சில் அவுட்காக போடலாம். ஆல்ரெடி ஒரு பையன் சில் அவுட் ஆகிட்டு இருக்கான், மாலை கட்டி விட்டுருக்காங்க. நமக்கு இன்னொரு இடம் பார்க்கலாம். பார்த்து இது கிடச்சிதுன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு போகலாம். ஐஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு ஸ்ரீநகர் போகிறதுக்கு. ஆக்சுவலாக 338 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம எப்போவுமே ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சில் அழுத்திப்பலான்னு பார்த்தாங்க கூட நமக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஆகும். அப்புறம் நம்ம நைட்டு அங்கே போய் சேர்றது பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு தான் சேருவோம்னா நைட்டு தான் சேருவோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 தான் சேருவோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான் இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 130-140 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஜம்மு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு காஷ்மீர் இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இது 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி ஸ்டே பண்ணலாங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து பிளானே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் அங்கேருந்து கிளம்பும் போதே நம்ம கொஞ்சம் ஒரு லேட்டாக நம்ம லெஸியாக தான் கிளம்புவோம். அதனால் நமக்கு எப்படியும் ஜம்மு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நான் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மணி பார்த்திங்கன்னா இப்போவே மணி 5:01 ஆகுது. இன்னொரு 1.5 மணி நேரம், ஒரு அதிகபட்சம் ஒரு 2.5 மணி நேரம்னா கூட நம்ம எப்படி 2 பேஜில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து இன்றைக்கி ஸ்டே எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். வாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து டோல் வந்து பார்த்திங்கன்னா இது 5வது டோல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு டோல் இல்லாதனால போச்சு. இல்லை இதுவே இருந்துச்சுன்னா இதுவே டோல்லே பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே வந்துருக்கும். 5000 ரூபாய் வராது. நம்ம கார் கொஞ்சம் பெருசாக, அம்மா என்னன்னா இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக் பிடிச்சிருக்கீங்க. அப்போ சரியான இது வாட்டர் கேன் கிடக்குதே. சரி பரவாயில்ல. இந்த பிளேஸ் இப்படி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ரைடு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சன்னு சூப்பரு. கைஸ் நமக்கு எய்த்தாப்பில் அப்படியே சன்னு வெளுத்து கட்டுது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி. கைஸ் நம்ம லிட்ரலி பார்த்திங்கன்னா அந்த மலையை தாண்டிட்டோங்க. தாண்டிட்டு பார்த்தா ஒரு ஊரே இருக்குங்க இந்த பக்கம். நமக்கு அது ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமுங்கனால தெரியலையாட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் ஜம்மு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 110 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். ஏங்க இடம் பயங்கரமாக இருக்குங்க. அநேகமாக அது 2 பழைய பிரிட்ஜாட் இருக்குது, பழசு. இப்போ பார்த்திங்கன்னா இது புதுசாகிட்டு இருக்குது. இது 2 போட்டிருப்பாங்களாட்டு இருக்கு. டா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வரேன். அண்ணன் அங்கே பார்த்தோம்ல அதே அண்ணன் தான். ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். நம்ம ஊருக்குள்ளே எங்கேயுமே திரும்ப தேவையில்ல, அப்படியே ஒரு ஓரமாகவே வெளியே போயிடுறது தான். வாங்க, நான் லைட்டாக குட்டியாக டிராஃபிக் ஆகுது. நான் ஃப்ரீ ஆகிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்க மாட்டிருக்கு. கைஸ் நான் கூட அந்த ரோடு இது தாண்டினதுக்கப்புறம் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இடமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. எப்படி சொல்ல வரேன்னா, அந்த மலை தாண்டினதுக்கப்புறம் அப்படியே ஹில்ஸோடவே போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது தாண்டின ஒரு குட்டி மலை, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குங்க, நிறையா வீடு இருக்குங்க இங்கே. பாருங்களேன், கோயில் அது இது நல்லா இருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை பார்க்க தான் வேகமாக போயிட்டுருக்கேன். ரொம்பலாம் இல்லை, குட்டியாக ஒரு சின்ன வேகமாக. இங்கே பார்த்தீங்களா அப்படி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த நேரில் இருக்குது, ஆனால் எங்கே உங்களுக்கு கம்மியாக சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நான் பக்கத்தில் போகலாம். இது பார்த்தீங்களா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் வேற மாதிரி. அங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க, ஆக்சுவலாக நல்லா பெருசாக இருக்குங்க. அப்படி ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஜம்முக்கு ஒரு ஆக்சுவலாக ஜம்முக்கு ஒரு 98 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்குது. வாங்க போகலாம். வாங்க அப்படியே நான் போக போக அப்படியே லாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். ஒரு மாதிரி ஃப்ளாகை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு, ஒரு கூஸ் பம்ப்ஸ். நம்ம ஊரில் எங்கேயோ கடந்தோம், இங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்க, வேற மாதிரி. அப்படி ஒரு நினைக்கும் போதே ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங் ஆகுது. இப்போல்லாம் இல்லை, லே போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரௌட் ஃபீலிங்லாம் இது பண்ணோம். எனக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆயிடுச்சு. என்னடா அப்படியே நம்ம எப்படின்னா நம்ம ஏரியாவிலேருந்து அங்கேருந்து அங்கே போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக அங்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் டேஸில் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் லே, அவ்வளோதான். நம்ம ஜம்முலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு நம்ம கூட இல்லைங்க, அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா என்னங்க இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களா? இண்டிகேட்டரும் போடலையே, நீங்கள் பாட்டு உரம் கட்டிட்டீங்களே சார். அதனால் லெஃப்டில் ஏறினேன். வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கு. இருங்க, நமக்கு முன்னாடி ஒரு கார் வர அப்படியே ஸ்டாக் ஆகிடுச்சு. ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லலாங்கிறத மறந்துட்டேன். ஓகே, அது எப்படியும் நம்மளே தான் பெருமை பீத்திகிட்ருப்போம். அது வேண்டாம், கட் பண்ணிவிடு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ட்ரக்கில் ஃபுல்லாக இந்தியன் ஆர்மிஸ் போடுறாங்க பீப்புள்ஸ். அப்படியே இவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்னும் எப்படி அந்த வண்டியை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுதோ அதே மாதிரி இவங்களை பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக. அது இல்லாமல் அந்த ப்ரோ நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு இவங்களை சைடு வைக்கிறதுக்கு மனசே வரல. அப்படியே இவங்களை பார்த்துட்டே வண்டி ஓட்டலாங்கிறதுக்காக அப்போ மணி நேரமாக வந்துட்டு தான் வந்தேன். அட சூப்பருங்க, அப்படி ஜம்முன்னு போகுது. இதுக்கு முன்னாடி இன்னும் 2 வண்டி போகுது. வாங்க நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகலாம். அது அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்கால போகாமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு கொடுக்க ரெஸ்பெக்டாக இருக்கும். அப்படியே என்ன ஃபீல் பண்ணிட்டு அதிகமாக எங்கேயோ ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக எல்லாம் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறதுனா அந்த ஒர்க் பண்ணுறதுக்குள்ள திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே அது பார்க்குறாரு. இந்த என்ன டிஎன்னு போட்டிருக்கு, எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சாட்ருக்கு டிஎன், தமிழ்நாட்டிலேருந்து பையன் வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வர்றாரு. ஓகே வாங்க நம்ம அப்படியே. இந்த நடுவில் ரோடெல்லாம் பேட்சாக இருக்குங்க. அதுதான் வண்டி ஓரம் கட்டி ஏறிலாம் வர்றாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியில் இப்படி குழியில் விட்டு அடித்தாங்க பாருங்கள், ஒரு மண்ணாக வாரி தூக்கி அடிச்சு விட்டாங்க. மண் கல் எல்லாம் சேர்ந்து விழுந்து கையில் வந்துருச்சு. ரைட்டு, நாம் அந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க. இந்த வண்டி கம்மியாக இருக்கனால, டயர் கம்மியாக இருக்கனால ஒன்றும் பெருசாக விழுவில்லை. ஆனால் முன்னாடி நல்லா சரியாக ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக கைஸ் நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஜம்முக்கு ஒரு 88 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க போவோம். ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா 337. மேப்பில் கவலை காட்டுது, மேப்பில் கம்மியாக காட்டுதேப்பா மேப்பில். ஓ ஆமாம், இது நம்ம போட்டிருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா ஜம்முக்குள்ளேயே போகாது, ஸ்ரீநகர் போகிற ரூட்டு அப்படியே அவுட்டர்லேயே போகிற மாதிரி தான் அதை போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜம்மு போகிற மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே சிட்டிக்குள்ளே தான் போகணும். அது எப்படி ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வரும். வாங்க நம்ம எதுனால பார்த்து அடிச்சு நொறுக்கிட்டு வருவோம். அது இல்லாமல் ஹரிப்ரோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். எனக்கு டீ சாப்பிட்ற மூடு வந்துச்சு. அது இங்கே பாருங்க, வண்டியெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும் போது தான் ரொம்ப நமக்கு வண்டி மேலே ஆல்ரெடி ஒரு க்ரேஸு, இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் க்ரேஸ் ரொம்ப அதிகமாகுது. அது மேலே அப்படி ஒரு பார்ப்போம். நடுவில் கீழே ஏதோ வண்டி கிண்டியை பார்த்துன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோ விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி வண்டியெலாம் நம்ம ஊரில் மேக்ஸிமம் ரேர் பார்க்கறது இருக்கும். ஆனால் 1-2 அப்படியே உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி வண்டிகள் நிறையா பார்க்கலாம்.
வாங்க அப்படியே நான் போக போக லாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். அப்படியே இடமே ஒரு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலை, சொன்னேன்னா இல்லையான்னு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர்லேருந்து டெல்லியிலேருந்து சண்டிகர் வரும்போது நைட்டு ஒரு 3 மணிக்கு ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக எடுக்க போகுது. அப்படி குளிர், அப்படி அந்த மாதிரி குளிர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குங்கிற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இது தண்ணி ஓட தானாட்டு இருக்கு, தண்ணி இல்லைங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்தளவு குளிர் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்துட்டு நமக்கு குளிர் இப்போ வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. லைட்டாக அந்த ஓத காற்றும்பாங்கல்ல, அப்படி ஒரு மாதிரி கூலிங்காக அந்த காற்று மட்டும்தான் அடிக்குது. அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் இல்லைன்னு வச்சுக்க, காலில் மட்டும்தான் லைட்டாக டச் ஆகி போயிட்டுருக்கு. அநேகமாக இங்கே நைட்டு எப்படி இருக்குங்கிறது தான் கொஞ்சம் ஹைலைட்டே. வாங்க இன்றைக்கி இதை ஒரு வழி பண்ணிடலாம். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இது என்ன ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, நமக்குலாம் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா ஆறு நிறுத்த அடிக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போகணும், நமக்கு ரூட் இப்படி தான் காட்டுது. ஆனால் ரோடே இல்லையே. ஓஹோ, ரோடு அங்கே இருக்குங்க. கை கட்டுறாரு. ஓ ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ பாய். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்து லாரி போகிற ரூட்டில் காமிச்சிச்சு, அந்த ரூட்டில் போங்கன்னு அவர் கை கழிச்சு விட்றாரு. ஏங்க நான் வேறு உள்ளுக்குள்ளே குறுக்கால் மறுக்கில் போயிட்டு வந்தேனே, கூப்பிட்டுக்கே திட்டுவாங்களான்னு வேறு தெரில. சரி, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்களா, ஜம்மு காஷ்மீர் நம்மளை அது அந்த ஊர் நம்மளை வந்து வரவேற்குது. அதிகமாக இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் அப்போ லாரி போகிற ரூட்டாக இருக்குமோ தெரில. நம்ம அந்த பக்கம் நானும் அதான் எங்கடா ரூட்டே இல்லையே அப்படின்லாம் யோசித்தேன். வாங்க நம்ம இப்படி போவோம். ஒரு ரெடி ஃபோர்ஸில் இருக்காருங்க மேலே ஒருத்தர். அதிகமாக ஆமாங்க, அது லாரி போகிற ரூட்டு. லாரி ஏதோ ஆல்ட்டிங் மாதிரி போட்டுட்டு எடுக்கிற இடம் மாட்டிருக்கு. நம்ம தான் லூஸ் மாதிரி அந்த பக்கம் உள்ளே போயிட்டோம். நமக்கு அது இல்லாமல் அந்த பக்கம் தான் ரூட்டு வேறு காமிச்சுதான். ஒரு வேளை இருந்திருக்க மாட்டிருக்கு, பழைய ரூட்டு தான் இருந்திருக்கும். இப்போ புதுசாக அதை இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ கூகுள் மேப்பில் அப்டேட் ஆகாமல் வந்திருக்கலாம். ஒரு வேளை நீ வேணுக்குன்னே இங்கே போய் சுற்றிட்டு வந்து கூட கூகுள் மேப்பில் நம்மளை பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். எது வேணால் நடந்திருக்கலாம். எது நடந்தாலும் பரவாயில்ல, லேக்கை டச் பண்ணாமல் வர்றதா இல்லை. வாங்க, இங்கே ஒரு டோல்கேட் இருக்குங்க. 2 வீலர் லைன் எங்கே இருக்குது? இங்கே ஒரு ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க பின்னாடியே நம்மளும் போயிடுவோம். இது 2 வீலர் லைன்லாம் இல்லையாட்டிருக்கு. இங்கேயும் அந்த இது வச்சுருக்காங்க தூக்குறது. வாங்க அப்படியே நம்ம ஒரு வாரமாக டீ கடையை பார்த்து போட்டு ஹரிப்ரோ எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்கலாம். கைஸ், நான் இப்போ தான் ஹரிப்ரோட்ட பேசினேன். ஆக்சுவலாக அவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காராம். சரி, நமக்காக வெயிட் பண்ணுறேன்னாரு. அதுக்குள்ளேயே நம்ம ஃபியூலும் போட்டு போயிடலாம். ஏன்னா போகிற வழியில் பங்க் எதுவும் இருக்கா என்னன்னு தெரில. நமக்கு வேறு அது ஃப்ரூட் பூஸ்ட்டுங்கிறனால ரிஸ்க் இருக்க விரும்பல. வாங்க போய் ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும், பக்கத்துலேயே போய் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. வாங்க போகலாம். அது இங்கே ஒரே நிமிஷம் ஃபியூல் போடுற முன்னாடி செக் பண்ணிடலாம். நமக்கு வேறு டவர் வேறு இல்லை. ரிஸ்க்கு, நம்ம ஃபியூல் போட வேண்டாம். டவர் இல்லை, அப்புறம் ஜிபே எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா இது பெரிய தலைவலியில் கொண்டு போய் விட்டுரும். சரி வாங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி ஹரிப்ரோ வெயிட் பண்ணுறோமா, அங்கே எதோ போயிட்டு. அவர் ஃபோனில் டவர் இருக்குங்க. நான் இப்போ இன்னொரு ஃபோன்லேருந்து பேசினேன். ஆக்சுவலாக என்னது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்ட் சிம்மு தான். ஏன் போஸ்ட்பெய்டில் டவர் வரலைங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, பக்கத்தில் ஒரு ஏர்டெல் ஷோரூம் இருந்தது. அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் இது வந்து என் சிம்மு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போஸ்ட்பெய்டாக, கம்பெனிலேயே போஸ்ட்பெய்ட் சிம் கொடுப்பாங்களா, அது இல்லை. நம்ம நார்மல் ப்ரீபெய்ட் சிம்மு போஸ்ட்பெய்ட் சிம் மாற்றணும்ல. அதனால் இது வந்து இப்படி இருக்கும்போது இது வந்து ரோமிங்கில் தான் இருக்கும். ஆனால் பில்லெல்லாம் ஒரே மாதிரி சேம் தான் வரும். ஆனால் வித்தவுட் போஸ்ட்பெய்டுங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு. ஆனால் ஸ்டாண்டுங்க கவனிக்காமல் போயிட்டார். ஓகே, நம்ம எப்படி வந்து மாட்டிருக்க பார்த்தியா கோபாலுங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க நம்ம அந்த லோன்
அந்த ரோட்டுக்கு போகணும், எல்லாம் பெரிய பெரிய வண்டியாக வருதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணா இப்போ எப்படி பெட்ரோல் பங்க் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிஎன்டபிள்யூ இந்த ஊரில் ஓட்டுறாங்கன்னா இப்போ பெட்ரோல் பங்க் அங்கங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரே ரோடாமாங்க, எங்கேயும் மாறுத்தவலையும் அது பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அப்படி எனக்கு வேறு கூகுள் மேப் வேறு ஸ்டக்காகி நின்றுச்சு, டவர் வேறு. அது இல்லாமல் நம்ம எங்கே போட்டிருக்கோன்னா ஸ்ரீநகர் வரையும் தான் நம்ம ரூட் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் மேப்பு தான் காட்டுது. அதுவும் போகிற வழி தான் ஜம்மு, அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகணுன்னு சொன்னேன்ல, அது வரையும் பார்த்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதே ரோடு தான், நம்ம பாட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம். நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுனா தான் மாட்டிட்டு முழிப்பேன். இருங்க, எப்படி ஃபன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபன் ஆயிடுச்சுன்னா ஒரே காமெடி தான். வாங்க, அது நம்ம கொஞ்சம் தூரம் போனால் எப்படி டவர் வருதான்னு பார்க்குற மாதிரி செக் பண்ணலாங்க. அது வேறு நம்ம இதை நம்பிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். எப்படி நம்ம போஸ்ட்பெய்ட் சிம்மும் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். அது என்னமோ தெரில, வரல. வாங்க, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லோக்கல் சிம் ஒன்று வாங்கிக்கலாமாமா. கடையில் கேட்டேன், 400 வரும். ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 1 GB, மந்த்லி இல்லை டெய்லி 1 GB இருக்க மாதிரியாம். அதே 450 ரூபாய்க்கு சிம் வாங்கினோம்னா டெய்லி 1.5 GB ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நம்ம ஒரு ஆப்ஷனுக்கு வேறு வழி இல்லைன்னா அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. வாங்க நம்ம போயிட்டு இந்த ரைடை என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கும், நான் அந்த மாதிரி சின்ன சின்ன இதில் எங்கேயோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டுனா கூட அப்படியே ஒரு திருப்பி வண்டி எடுத்தோன்னா பட் நார்மல் ஆகிடுவேன். அவ்வளோதான், நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அது பாட்டு போக வேண்டியதான். வண்டியிலே பார்ப்போம். வாங்க, நான் போக அப்படியே வாக் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இங்கே நிறைய பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸெலாம் நிறையா வருதுங்க. அதே மாதிரி நான் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன் தெரியுமா, அந்த இடத்துல ஸ்நாக்ஸுக்கு வாசம், அவ்வளோ ஸ்நாக்ஸுக்கு சாட்டை வாசம், அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரே டெம்ட் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன் ஏதோ வாங்கி சாப்பிட்றலாமான்ட்டு, நம்ம ஃபோனில் வேறு டவர் இல்லாததுனால கொஞ்சம் இது, நான் கேஷும் கொஞ்சம் ரைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுக்கலான்னு நான் யோசித்தேன். இருந்தாலும் கேஷ் வச்சுருக்கிறதும் பிரச்சனை தான் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டேன். அது அப்படி தான் இருக்குது. வாங்களேன், அப்படியே போய் இப்படி பேசிட்டே வரேன். இங்கே பார்த்தீங்களா, இது என்னது, இது ஏதோ புளி பறிக்கிற மிஷின் இருக்குது. ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் பங்கில் தான் இருக்கும். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வண்டிக்கு ஃபியூல் போட்டு போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். வாங்க, ஃபியூல் போட்டுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜம்முக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குமோ, 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. அதனால தான் ஒரு சின்ன பிரேக்கே எடுத்தோம். வாங்க, பெட்ரோல் போட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்தால் வெளியே வழி போடுறோன்னா கொஞ்சம் டேங்க் கவரில் நவுத்துரு. ஆக்சுவலாக டேங்க் கவர் இப்படி இருக்கும், கொஞ்சம் நவுற்றி வைக்கணும். வாங்க, எல்லாம் எடுத்து வச்சு ஹரிப்ரோ நவுத்தினோனையும் வண்டியை விட்டு டேங்க் ஃபுல் கொடுத்துட வேண்டியதான். ஹரிப்ரோவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு பிடிச்சிருக்கு, 11.5 லிட்டர் பிடிச்சிருக்கு. வாங்க, ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பை, டேங்க் ஃபுல் 1000 ரூபா. ஆமாம், கைஸ் வண்டி ஃபுல் ட்ரைவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சோண்டு இருக்க மாட்டிருக்கு இந்த கார்னரில். நான் போடுங்க. ஸ்கேன். ஓகே, நான் பார்த்துட்றேன். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 95 ரூபா 81 காசு பெட்ரோலு. 4 லிட்டர் ஆயிருக்கு, 5 லிட்டர் ஆயிடுச்சு. ஃபுல் கொண்டு சதம்பத்தில் ஒரு 10 லிட்டர் ஆயிடுச்சு. இன்னும் 10 லிட்டருக்கு ஃபுல்லாயிருமா?
இல்லை 12 லிட்டர் பிடிச்சிச்சுங்க. ஓகே பை. ஓகே சம் ஓகேங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாக தழும்பு போட்டாச்சு. 12.5 லிட்டர் பிடிச்சிருக்குங்க. 9 12 அது 11 ரூபான்னு வாங்கிப்பாங்க. கைஸ் அவ்வளோதான். வாங்க பெட்ரோல் போட்டாச்சு. அமௌண்ட் ஹரிபுரை மாற்றி விட்ருவார். நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். வாங்க போகலாம். தேங்க்யூ பாய். எப்போ ஏறுறதாங்க இந்த குதிரையில் கொஞ்சம் கஷ்டம். ஏறி உட்காந்துட்டா நம்மளை ஜம்முன்னு விட்டுட்டு போவோம். எவ்வளோவில் போட்டிருக்கோம்? 7086 பெட்ரோல் போட்டிருக்கோம். ஓகே இல்லை வாங்க போகலாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜம்முவில் தான் இருக்கோம். ரூம் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். பை, டாடா. நான் கடையை விட்டு கிளம்புறேன்.